ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்மளாம் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருப்பீங்க? பேர்டே அப்போ கொண்டு வந்து ராகினி எப்படியாவது நிற்க வச்சுருவாங்க வெண்ணிலாவை. இவங்க எப்படியாவது பிரியற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சேருவாங்க நம்ம எதிர்பார்த்தா. இவங்க அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே கொண்டு போகலங்க. கடைசியில் பார்த்தா வெண்ணிலாவை கண்டுபிடிக்காத மாதிரி போயிடுச்சேம்மா, மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரிச்சு. என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? அவங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டாங்களேங்க. ஞாபகம் வர மாதிரி இருக்குது, ஆனால் வரலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது ட்ராக்கை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கடவுள் இருக்கா, நமக்கு வழி வகுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு தெரியுமா? கேப்பில் கெடா வெட்டுறாரு. இன்னைக்கு 6 அடிச்சுட்டாருங்க வேற லெவலில். இவங்க 2 பேர் லைஃப்பில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ரொமான்ஸில் பிச்சு உதறியப்பா, பிஹெச்டி முடிச்சிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இவர் என்ன வேணா பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதை லைஃப் லாங் என் கூட இருன்னு சொல்கிறாரு. அப்போ ஐ லவ் யூன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாமே. கடைசியில் பார்த்தா சுற்றி பேசுறது தான் இவருக்கு வழக்கங்கிற மாதிரி. என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலையா அப்படின்னு கேள்வி கேட்க, புரியுதுங்க, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொல்ல இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கணுமே. விடிஞ்சும் ரொமான்ஸ் ஆயா, ஏன் அப்படி பண்ணுறீங்க? விடியவே கூடாது, இரவா இருக்கணுமா? டே உன் பாட்டு கிளம்பு ஓவராக போயிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போக அவங்க அம்மாவை கட்டி பிடிக்க இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஒரு தினிஸாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யமுனா ஒரு பக்கம் நிவின்ட்ட சண்டை போடுறாங்க. உங்கள் அக்காவை நீ கொச்சப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காக அவ்வளோ போராடினா உன் லைஃப்காக, ஆனால் நீ அவளை கொச்சப்படுத்துறன்னு திட்ட, இப்போ கூட என் அக்காவை பற்றி தான் யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு இட்லியெல்லாம் பிடுங்கி திங்குது. இது என்னமோ பல நாள் பட்டினி கடந்த மாதிரி. இது எப்படி சொல்லுவாங்க, பட்டி கட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரியா, அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. இது நம்புற மாதிரியா இருக்கு. நீ சாப்பிட்றல ராஜகிரண் சாரியே மிஞ்சிட்டியேமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் தான் அப்படி சாப்பிடுவார். அதுவும் பேய் பூந்தா மட்டும்தான் சாப்பிடுவார். அங்கே முடி பேய் பூந்துச்சு, இங்கே என்ன பேய் பூந்துச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, இந்த பொண்ணு ஆல்ரெடி பேய் மாதிரி தான் இருக்கு. இது உடம்புக்குள்ள இன்னும் பேய் வேற போடணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்